கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 15. ஜெகதீசன் கூச்சலிட்டதால் ஹோட்டலில் இருந்தவர்கள் அனைவரும், ஹோட்டல் முதலாளி, வேலைக்காரன் முதலியரும் இவர்கள் இருக்கும் அறைக்குள் ஓடி வந்து குழுமினார்கள். அவர்கள் இறந்து கிடக்கும் ஆளை கண்டதும் வியப்பும் திகிலும் அடைந்தார்கள். அவர்கள் பீதியை அதிகப்படுத்த அச்சமயம் வீதியில் சென்று கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரன் அங்குண்டான கூச்சலை கேட்டு உள்ளே வந்தான். போலீஸ்காரன் அறையில் விழுந்து கிடக்கும் சவத்தையும் மற்றவர்கள் மனக்குழப்பத்தோடு அதை சூழ்ந்து நிற்பதையும் கண்டதும், இது என்ன கொலை? உங்கள் அனைவரையும் சிறை செய்திருக்கிறேன், ஒருவரும் போய்விடக்கூடாது என்றான். இதை கேட்ட ஹோட்டல் ஆட்கள் இடி விழுந்தவர்கள் போல நின்றார்கள். கிருஷ்ணாராவ் போலீஸ்காரனை சமிக்கை காட்டி எட்ட அழைத்து கொண்டு போய் தன் உட்சட்டையை நீக்கி உள்ளே தொங்கும் பக்கத்தை காட்டினான். போலீஸ்காரன் உடனே 2 அடி சற்றென்று பின்னடைந்து நின்று மிக்க மரியாதையோடு வந்தனம் அளித்து தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றான். கிருஷ்ணாராவ், இதோ இங்கே இறந்து கிடக்கிறானே இந்த ஆள் என்னிடம் சில உளவுகளை கூறுவதாக என்னை இங்கு வரும்படி தெரிவித்திருந்தான். இப்பொழுது நான் கூறுவது உன் வரையில் ரகசியமாக இருக்க வேண்டும். நீ இத்தகைய சந்தர்ப்பத்தில் வந்து விட்டதால் நான் இந்த என் ரகசியத்தை உன்னிடம் வெளியிட வேண்டியதாயிற்று. பத்திரம், இது ஒருவருக்கும் தெரியலாகாது என்றதும் போலீஸ்காரன், என் உயிர் போனாலும் தங்கள் ரகசியத்தை வெளியிட மாட்டேன் என்றான். கிருஷ்ணாராவ், முஷ்டிகரம் என்ற கள்ளனை பிடிக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, உனக்கு தெரியும் அல்லவா என்றான். போலீஸ்காரன், கடவுளே, அது பெரிய ஆபத்தான விவகாரம் என்றான். கிருஷ்ணாராவ், சரி இருக்கட்டும், நான் அது விஷயமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதை பற்றிய உளவுகளையே இறந்து கிடக்கும் இம்மனிதன் எனக்கு கூறுவதாக என்னை அழைத்தான். ஆனால் அதை கூறுவதற்குள் இவன் அதே காரணமாக கொல்லப்பட்டான் என்று அம்பு எய்யப்பட்ட விவரத்தை கூறினான். அச்சங்கதியை கேட்டதும் அம்பையும் கண்ட போலீஸ்காரன், இது பெரிய விபரீதம், தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நான் நடந்து கொள்கிறேன் என்றான். கிருஷ்ணாராவ், சரி, இருப்பவர்கள் எல்லாம் நிரபராதிகள், இது உனக்கும் தெரிந்திருக்கும். சவத்தை உன் வசப்படுத்திக்கொள், மரண விசாரணையில் என்னை சாட்சியாக கோரிக்கொள் என்றான். தங்களுக்கு ஒரு கெடுதியும் நேரிடாது என்பதை அறிந்த ஹோட்டல் ஆட்கள் கிருஷ்ணாராவ் யாரோ ஒரு செல்வாக்கும் அதிகாரம் உடைய ஆசாமி என்று அறிந்து மிக்க நன்றியோடு அவனுக்கு வந்தனம் அளித்தார்கள். அதன் பிறகு கிருஷ்ணாராவ் போலீஸ்காரனை நோக்கி, நான் அவசர வேலையாக செல்ல வேண்டும் என்று கூறி ஜெகதீசனை நோக்கி, நண்பரே, நாம் உடனே புறப்பட வேண்டும், இந்திராபாய் என்றான். இந்திராபாயை பற்றி அவனுக்கு இருக்கும் பிரியத்தால் அப்படி கூறுகிறான் என்று உணர்ந்த ஜெகதீசன் உடனே கிருஷ்ணாராவின் பின் புறப்பட்டான். உடனே இருவரும் அங்கிருந்து நேராக இந்திராபாய் வீட்டிற்கு சென்றார்கள். இவர்கள் செல்வதற்குள் முஷ்டிகரம் சும்மா இல்லை. வைத்திருக்கும் வைத்தியரும் இந்திராபாயின் அத்தை மாறி முதலியவர்களும் மிக்க மனமுடைந்து இருந்தார்கள். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் வருவதற்கு சற்று முன் சாளரத்தின் வழியாக ஒரு கல் ரிவ்வென்று உள்ளே வந்து இந்திராபாயின் மஞ்சத்தின் அருகில் வீழ்ந்தது. இந்திராபாய் அலறி கூவினாள். அங்கிருந்தவர்கள் கல்லை எடுக்க ஓடினார்கள். ஆயினும் இந்திராபாய் சற்றென்று எழுந்து அதை எடுத்தாள். அதில் ஒரு கடிதம் வைத்து கட்டியிருந்தது. அக்கடிதத்தில், உன் வேலைக்காரனாகிய முனியன் இறந்தான், நாளைக்கு நீ இறந்து போவாய். பிறகு கிருஷ்ணாராவ், மிஞ்சி போகாமல் அவனை நிறுத்திவிடு என்று எழுதியிருந்தது. இந்திராபாய் இதை வாசித்ததும் முன்னமே திகிலடைந்திருந்ததால் பேரிடி விழுந்தவள் போல மஞ்சத்தில் சாய்ந்து விட்டாள். ஜீவாம்பாள், மாரி முதலியவர்களும் அதை வாசித்து பார்த்த பொழுது பெரும் திகிலடைந்து விட்டார்கள். அத்தகைய சமயத்தில்தான் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் அங்கு வந்தார்கள். அவர்களை கண்டதும் இந்திராபாய், ஓ கிருஷ்ணாராவ், இக்கடிதம் என்று அக்கடிதத்தை அவனிடம் அளித்தாள். கிருஷ்ணாராவ் அதை பார்த்துவிட்டு ஜெகதீசனிடம் அளித்து, இந்திராபாய், உன் தேகத்தில் வெள்ளை பாஷாணம் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது எப்படி உபயோகப்படுகிறது, எந்த வழியாக என்பது எனக்கு இன்னும் அகப்படவில்லை என்றான். அவ்வாறு கூறிவிட்டு அறையின் 4 புறங்களிலும் உற்று நோக்கினான். அதற்கிடையில் ஜெகதீசன் கிருஷ்ணாராவ் கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு 2-3 அடி பின் சென்று செவரின் மேல் தோலை வைத்து சாய்ந்து கொண்டு அதை வாசித்தான். வாசித்துவிட்டு திரும்பிய பொழுது கிருஷ்ணாராவ் தற்செயலாக அவனை நோக்கினான். உடனே அவன் வியப்போடு, ஜெகதீசா, இந்தா, எதன் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாய், இப்படி திரும்பு என்று அவன் தோலை பற்றி உற்று நோக்கினான். ஜெகதீசன் தோல் சுவரில் பட்ட இடத்தில் வெண்மையான ஒருவித பொடி ஒட்டி கொண்டிருந்தது. கிருஷ்ணாராவ் தோலையும் சுவரையும் உன்னிப்பாக வியப்போடு நோக்கினான். பிறகு விரலால் சுவரை தொட்டு பார்த்து, வெள்ளை பாஷாணம் என்று கூறிக்கொண்டே தன் ஜேபியில் இருந்த பூத கண்ணாடி எடுத்து சுவரை நோக்கினான். சுவரின் மேலுள்ள கடிதம் முழுமையும் இப்பாஷாணத்துள் தூவப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு, உன் போல பூண்டின் நாற்றமே இருக்கிறது அல்லவா என்று ஜெகதீசனை கேட்டான். ஜெகதீசன் ஆம் என்றான். கிருஷ்ணாராவ் அறையில் உழவிக்கொண்டே சற்று நேரம் சிந்தித்தான். 2 நிமிடங்கள் கழித்து ஏதோ யோசனை வந்தது போல, ஜெகதீசன், நாம் கிடங்கரைக்கு செல்வோம் வா என்று அங்கிருந்த மின்சார கருவியை நோக்கிக் கொண்டே கூறினான்.
இந்திராபாய் மிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்றாள். கிருஷ்ணராவ் இது எப்படி வேலை செய்கிறது என்று கண்டறிய வேண்டும் என்றான். பிறகு இருவரும் மின்சாரம் செலவாகும் கணக்கை காட்டும் கருவி அருகில் சென்ற பொழுது கிருஷ்ணராவ் தன் ஜேபியில் இருந்த ஒரு மின்சார ராந்தலை எடுத்து அதன் வெளிச்சத்தை கொண்டு அக்கருவியை உற்று நோக்கியதும் மிக்க வியப்படைந்து, பட்டப்பகல் வீட்டில் ஒரு தீபமாவது எரியவில்லை, அப்படி இருந்தும் மின்சாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு அதிலிருந்த கம்பிகளின் வழியை பற்றி சென்றான். கடைசியில் ஒரு மறைவான இடத்தில் அக்கம்பிகளில் வேறு கம்பிகள் கட்டப்பட்டிருப்பதை கண்டுவிட்டான். இது முஷ்டிக்கரத்தின் வேலை என்று கூறிவிட்டு அக்கம்பிகளை தொடர்ந்து சென்று நீராவி அடுப்பண்டை இருக்கும் தண்ணீர் தொட்டியில் முஷ்டிகரம் வைத்த குழல்கள் இரண்டையும் கண்டுபிடித்து அவற்றை வெளியில் எடுத்து எறிந்தான். கள்ளப்பயல் என்ன தந்திரம் செய்திருக்கிறான் பார்த்தாயா? இக்குழல்களில் மின்சாரம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. மின்சாரம் ஊட்டப்பெற்ற குழல்கள் என்றே இவற்றிற்கு பெயர் என்றான். ஜெகதீசன் அவற்றை எடுத்து உற்று நோக்கி, ஆம் உண்மையே, ஆயினும் இந்த ஏற்பாடு எதற்காக செய்தான் என்பது எனக்கு விளங்கவில்லை என்றான். கிருஷ்ணராவ், என்னவா? இக்குழாய்களில் மின்சாரம் ஏற்றப்பட்டிருப்பதால் இவை நீரிலுள்ள பிராணவாயுவையும் ஜலவாயுவையும் வெவ்வேறாக பிரித்து விடுகின்றன. பிரிக்கப்பட்ட ஜலவாயு அடுப்பு குழாய் வழியாக வெளியேறி அறையில் சுவரில் உள்ள வெள்ளை பாஷாணத்தோடு கலந்ததும் விஷவாயுவாக மாறிவிடுகிறது என்று கூறிவிட்டு குழாய்கள், முஷ்டிகரம் இணைத்திருந்த கம்பிகள் முதலியவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்திராபாயின் சயன அறைக்கு திரும்பினான். அவனும் ஜெகதீசன் உள்ளே வந்த பொழுது கிருஷ்ணராவின் முகத்தில் உண்டாகியிருந்த ஒருவித குறியை கண்ட இந்திராபாய், என்ன விசேஷம் என்றாள். கிருஷ்ணராவ், கண்டுபிடித்து விட்டேன் என்று முஷ்டிகரம் செய்திருந்த தந்திரமான ஏற்பாட்டை கூறி, இந்திராபாய், இந்த அறையில் விஷக்காற்று நிறைந்திருக்கிறது, அதுவும் வெள்ளை பாஷாணம். அச்சண்டாளனுடைய கொலைபாதக செயலை பார்த்தாயா என்று இயம்பி சின்னசாமி முதலியவர்களை கொண்டு சுவரில் இருந்த கடிதங்களை எல்லாம் பீத்து எரியும்படி செய்துவிட்டு வீதியின் பக்கமாக இருந்த சாளரத்தை திறந்து விட்டான். அதன் பிறகு கிருஷ்ணராவ் இந்திராபாயின் அருகில் சென்று நின்று, அடடா, என்ன ஆபத்தில் சிக்கிக் கொண்டாய்? அவன் கடிதத்தை கொடு. அக்கடிதங்களில் நான் கண்டறிய வேண்டிய சங்கதிகள் இருக்கின்றன. கடிதம், இங்க், எழுத்துக்கள் இவைகளை பரிசோதனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருந்தவன் திடீரென்று அலறினான். அவர்கள் இருவரும் நெருங்கி இருந்தார்கள். அவர்கள் முகத்திற்கிடையில் 2-3 அங்குல இடைவெளி இருந்தது. அவர்கள் முகங்களுக்கிடையில் ரிவ் என்று எதுவோ பறந்து சென்றது போல இருந்தது. அது கிருஷ்ணராவின் கரத்தில் இருந்த 2 கடிதங்களையும் பிடுங்கிச் சென்று எதிரில் இருந்த சுவரில் தைத்து விட்டது. அதென்ன அது? அச்சமயம் எதிர்வாடையின் கூரை மேல் நோக்கியிருந்தால் காடிகானாவின் பக்கமில் இருந்த வீட்டின் கூரை மேல் புகைப்போக்கியின் பின்னால் முனியனை அம்பெய்து கொண்ட அதே மனிதன் பதுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம். அவன் இந்திராபாயின் வீட்டை உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருந்தான். கிருஷ்ணராவ் திடீரென்று இந்திராபாய் படுக்கை அறையின் சாளர கதவை திறக்கும் பொழுது அவன் சட்டென்று புகைப்போக்கியின் பின் மறைந்து கொண்டான். பிறகு தன் காற்றுக் குழாயை வாயில் வைத்து குறிப்பார்த்து அம்பெய்ததும் துரிதமாக அங்கிருந்து பின்பக்க வழியாக கீழிறங்கி சந்துகளில் நுழைந்து தன் காரியம் பலித்ததென்று சந்தோஷமான முகத்தோடு சென்றான். இந்திராபாய் அறையில் இருந்த அனைவரும் பிரமித்து நின்றார்கள். கிருஷ்ணராவ் சுவரில் பாய்ந்திருந்த அச்சிறிய அம்பை எடுத்தான். அது முனியனை கொன்று அதே மாதிரி அம்பாக இருந்தது. கிருஷ்ணராவ் அதை பற்றி இந்திராபாயிடம் கூறியதும் இந்திராபாய் முகம் வெளுத்து பெருத்த திகிலடைந்தவள் போல கிருஷ்ணராவின் 2 கரங்களையும் பற்றி கொண்டு மிக்க பரிதாபமான குரலில், அந்தோ, நான் உம்மை மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த முஷ்டிகரத்தின் விவகாரத்தை இதோடு விட்டுவிடும். வேண்டாம் வேண்டாம், கடவுளே அவனை தண்டிக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டாள். கிருஷ்ணராவ், நானா அவனை பேசாமல் விட்டுவிடுவதா? ஒரு காலம் முடியாது. எங்கள் இருவரில் ஒருவர் ஒழியும் மட்டும் அச்சங்கதி நடவாது. இப்படிப்பட்ட கொடிய சண்டாளனை பிடிக்காவிட்டால் நான் ஜன சமூகத்திற்கே பெருந்துரோகியாகி விடுவேன். அத்தகைய காரியத்தை செய்வதை விட நான் அவனை பிடிக்கும் முயற்சியில் மறிப்பது நலம் என்றான். அம்மொழிகளை கேட்ட இந்திராபாய் சற்று துயரமடைந்தாலும் அதைவிட பன்மடங்கு அவன் விஷயத்தில் பெருமையும் சந்தோஷமும் அடைந்தாள். இந்திராபாய், அந்தோ, அவனை பிடிப்பது மிக்க கஷ்டமாக தெரிகிறதே. அவனோ எத்தகைய அக்கிரமங்களுக்கும் பின்னடையாத துஷ்டனாகவும் சற்றும் இரக்கமில்லாத கல்நெஞ்சனாகவும் இருக்கிறான். தந்திரமும் சாமர்த்தியமும் அபாரமுடையவன் என்று அவன் செய்கையால் நன்று விளங்குகிறது என்ற பொழுது, கிருஷ்ணராவ், நீ கூறுவது யாவும் உண்மையே. முனியன் இறந்த சங்கதி எழுதப்பட்ட கடிதம் ஒரு கல்லில் கட்டப்பட்டு உன் மஞ்சத்து அருகில் வந்து விழுந்ததே, அது எப்படி வந்தது தெரியுமா? நான் அதை பற்றி விசாரித்தேன். உன் தந்தையை கொள்வதற்கு முஷ்டிக்கரத்தோடு உடந்தையாக வந்த மனிதனே வந்து உன் வீட்டெதிரில் நின்று அக்கல்லை சாளர வழியாக எறிந்துவிட்டு உடனே வண்டி ஏறி ஓடிவிட்டான் என்றான். இதை கேட்ட இந்திராபாய் மிக்க வியப்புற்று, அப்படியாயின் அச்சண்டாளன் என் தந்தையை கொன்ற விவரத்தையும் தாங்கள் கண்டு அறிந்திருக்கிறீர்கள். அதை என்னிடம் கூறவில்லையே என்றாள். கிருஷ்ணராவ், உன்னிடம் கூறக்கூடாது என்பதல்ல என் கருத்து.
என் நடக்கைகளை பற்றி நான் எவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியலாகாது. யாவும் பின்னால் வெளியிடப்படும். அவனை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பதை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். ஆனால் கடவுள் அக்கிரமஸ்தனுக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார். அக்கள்ளனுடைய தந்திர சாமர்த்தியம் முழுமையும் எனக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்டவனையே கட்டாயம் ஒழித்துவிட வேண்டும். ஒழித்தே தீருவேன். இனி நான் போய் வருகிறேன். நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் மிக்க எச்சரிக்கையாக இருங்கள் என்றான். அச்சமயம் இந்திராபாய் தன் பார்வையால் அவனிடம் காட்டிய நன்றி அறிதல் கொஞ்ச நஞ்சமல்ல. 2 நிமிடங்களில் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் இந்திராபாயிடம் விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள்.